Welcome to Ruma's Cooking. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து குலோப் ஜாமுன் செய்ய போகிறேங்க. அதுக்கு இந்த குலோப் ஜாமுன் ரெடிமேட் மாவு வந்து ஒரு 175 கிராம், ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 600 கிராம் சர்க்கரை, அதே மாதிரி 600 ml தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த குலோப் ஜாமுன் மாவை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. அப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இப்படி தாங்க பிசையணும். பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையை கொதிக்க விட்டு, பாகெல்லாம் தேவையில்லை இதுக்கு. அந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி இந்த சர்க்கரை பாகை நிறுத்திடணுங்க. ஆனால் பாகு கிடையாது, கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நிறுத்திடணும். பார்க்கலாங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த மாவு எப்படி பாருங்கள், லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி செலவாயிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும், ஒரே தரமாக ஊற்றக்கூடாது. இப்போ சர்க்கரையை தண்ணி விட்டு வச்சுருக்காங்க, அதை காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சலன்னு கொதிக்குது பாருங்கள். இது வந்து கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜுங்க. இப்படி எடுத்து விடும்போது கொஞ்சம் அப்படியே எப்படி விழுது பாருங்கள், ட்ராப் கொஞ்சம் மெல்லமாக விழுதுங்களா. இந்த ஸ்டேஜில் சும்மா துளியோண்டு சால்ட் போட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். இதை சிம்மில் வச்சு காய வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த உருண்டைகளை உருட்டிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் மிதமாக காஞ்சிடுச்சுங்க. இந்த உருண்டைகளை போட்டு இது வந்து ஒரு 37 உருண்டை வந்திருக்குங்க. ஒன்று ஒன்றா போடணுங்க. பெரிய பர்னரில் சிம்மில் வச்சுருக்காங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் மீடியமில் வச்சேன். இப்போ சிம்மில் வச்சு பொரிக்கிறாங்க. இது அப்படியே மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் திருப்பி விடலாம். ரொம்ப கலரக்கூடாது, இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டோங்க. எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டுடணும். டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். ரெண்டாவது செட்டை பொரித்து எடுக்கும்போது இந்த முதல் செட்டு பொரித்து வச்சதை அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டுடலாங்க. ஒரு செட்டு போட்டு எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்காங்க. அடுத்த இது போட போகிறேன். இப்போது இந்த சர்க்கரை பாகில் இந்த சர்க்கரை தண்ணியில் துளியோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் வார்மாக தாங்க இருக்குது. இப்போ இன்னொரு செட்டு போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் ஒட்டாத வரும். இந்த பெரிய கடாயை வச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பத்தாக போடுங்க. இதுவும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரட்டங்க. பாருங்கள், முதல்ல பொரிச்சு எடுத்ததை சர்க்கரை இதில் போட்டுட்டாங்க.
இப்போ ரெண்டாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. திரும்ப இது டிஷ்யூ பேப்பர் இதாங்க லாஸ்ட் செட்டு. அப்படியே அது வெந்து ஒரு சைடு வெந்து அப்படியே மேலே வரும். பார்த்தீங்களா, மேலே வரும். இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்து நீங்கள் திருப்பி விடலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் எல்லாம் சுட்டு அந்த சக்கரை இதில் போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படியும் ஓவர் நைட் ஊறுனா நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு 2 hours தான் ஆச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. கட் பண்ணதான் கட் ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணுங்க. பெரிய பர்னரில் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு நிதானமாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். இல்லாட்டி வெளியில் மட்டும் செவந்து போயிடும், உள்ளே வேகாதுங்க. அது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி வந்துடும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதும், ரொம்ப எண்ணெயை காய விடக்கூடாது, வடை பொரிக்கிற அளவுக்குலாம் காய விடக்கூடாது. மிதமாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நிதானமாக சுட்டு போடணுங்க. இதை போட்டால் தான் உள்ளே வெந்திருக்கும். இல்லாட்டி மேலே கருகருன்னு ஆகிடும், உள்ளே வேகாது. நீங்கள் இதே மாதிரியே நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லா வருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.